கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு எம்பெருமான் இந்த உலகத்திலே பிறந்தபோது மத்தேயு நற்செய்தியாளர் 2ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார் என்ற செய்தியை கேட்டு கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் நாடி வருகின்ற போது ஏரோதுக்கு கலக்கம் ஏற்பட்டதாக 1-3 வசனங்கள், அதாவது மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரை, அந்த 3வது வசனத்திலே ஏரோது கலங்கினார் அப்படி என்று அந்த வசனம் முடிவு பெறுகிறது. இந்த ஏரோது அவர்கள் நமக்குள், நம்முடைய அதிகாரத்திலே, நம்முடைய நாட்டிலே நமக்கும் மேலான ஒருவர் பிறந்து விட்டாரா என்ற ஒரு அதிர்ச்சி, அதிகார பசி, இப்படியெல்லாம் மனதிலே கொண்டு நமக்கும் மேலான ஒருவர் பிறந்து விட்டாரா என்ற அதிர்ச்சி அடைந்து, இதிலே புரிதல் என்னவென்று சொன்னால், யூதர் இல்லாத சாஸ்திரிகள் பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு தூரத்திலிருந்து சரியான பாதையை தேர்வு செய்தார்கள். ஒரு அரசர் பிறந்திருக்கிறார் என்ற சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். ஆனால் யூதர்களாகிய வேத பாரகர் இவர்கள் எல்லாம் அங்கேயே பிறந்திருக்கிற இயேசுவை காணாமல் அவர் வேற கற்பனையில் இருந்ததை அழகாக மத்தேயு நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். இதிலிருந்து புரிதல் என்னவென்று சொன்னால், இருக்கத்தை விட்டுட்டு பரகத்தை பிடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே நமக்கு அருகாமையில் இருக்கிற காரியங்கள் நமக்கு சரியா படாது. வீட்டில் இருக்கிற காரியங்கள் நமக்கு அது சரியா படாது. வெளிய காரியத்தை தான் நம்ம என்ன பண்ணின்னு இருப்போம், முக்கியத்துவம் கொடுப்போம். மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்குது என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார். அதுபோலதான் இந்த யூதர்களும் இங்கே உள்நாட்டிலே பிறந்திருக்கிற இயேசுவை விட்டுவிட்டு அவர் மேசியா எங்கோ இருந்து வரப்போகிறார் என்ற கற்பனையில் மிதந்தார்கள். ஆனால் யூதரில்லாத ஞானிகள் சரியான பாதையை தேர்வு செய்து இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்திற்கு வந்து சேர்ந்ததை பார்க்கிறோம். அதுபோலதான் இன்றும் கிறிஸ்தவம் ரட்சிப்பு எங்கு இருக்கிறது என்பதை விட்டுவிட்டு ரட்சிப்பில்லாத இடத்திலே ஊழியர்களும் மக்களும் தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனாலே ரட்சிப்பு என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே அது அருள முடியும். அது நம்மிடத்திலே இருக்கிறது, அந்த ரட்சிப்பை பெறுவது என்பதை நாம் உணர்ந்து வாழ்க்கையிலே நாம் பின்பற்றுவோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.